ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மானிட்டேஷன் வந்து இப்படி 1 மந்தில் ஆன் ஆச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலில் எப்படி மானிட்டேஷன் ஆனது அப்படின்றத வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். வாங்க யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து லைவாகவே நான் காமிக்கிறேன். யாருமே எந்த சேனலுமே அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்காண்டி நான் லைவாகவே காமிக்கிறேன். நேற்று காலையில் தான் வந்து என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் 0.00 தான் இருந்துச்சு. ஆனால் ரெவென்யூவே காமிக்காமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து எனக்கு ரெவென்யூ காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 27 பைசா அப்படின்ற மாதிரி காமிக்குது இல்லை, இந்த மாதிரி ரெவென்யூ காமிக்க ஆரம்பிச்சிச்சு. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் எப்படி அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து டாலர் சிம்பிள் காமிக்கும், எல்லோ இல்லை க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் காமிக்கும். எல்லோ அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா அது வந்து சுமார் அப்படின்றதா உங்களுக்கு ரெவென்யூ வந்து அதிகமாகாது. ஸோ க்ரீன் கலர் சிம்பிள் காமிச்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும், நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் அர்த்தம். ஸோ அதனால் க்ரீன் கலர் சிம்பிள் தான் காமிக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி எப்படி ஆன் அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னு பாருங்கள். இப்போ இருங்க ஒரு நிமிஷம். இந்த இருக்கா, இதான் மானிட்டேஷன் வந்து டாலர் சிம்பிள் காமிச்சு எனக்கு ஆன் காமிச்சிருக்கா, இதுதான். இப்போது நான் எப்படி வந்து மானிட்டேஷன் ஆன் ஆச்சு அப்படின்றத வந்து 1 மந்த்துக்குள்ளே எப்படி ஆன் ஆச்சு அப்படின்றதும் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவுக்குமே நம்ம வந்து ஆன் பண்ணணுமா அப்படின்னு, ஆனதுக்கப்புறம் ஆன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது வந்து எல்லா வீடியோவுக்கும் போட்டிருந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக வரைக்கும் வந்து அதுவாகவே ஆன் ஆயிரும். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து நம்ம மானிட்டேஷன் ஆன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணுற தேவையில்லை. ஸோ வாங்க வந்து எப்படி நான் வந்து 1 மந்தில் வந்து எப்படி ரீச் ஆனேன், எப்படி நான் மானிட்டேஷன் ஆன் பண்ணேன் அப்படின்றத வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் வாங்க. என்னோடய சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது. நான் ஏற்கனவே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஸோ இதில் என்ன கிடைக்க போகுது, இதில் காசு கிடைக்காது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். சும்மா வந்து யூடியூப் பார்க்குறதுக்காக மட்டும்தான் அந்த இமெயில் வந்து வச்சு ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் ஏன் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, நம்மளுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நம்மளுக்கு இருக்க திறமையை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம், எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத வச்சு தான் நானும் வந்து ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து நல்லா தான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த 1 மந்த் வந்து அப்லோட் பண்ணுறது எப்படி, நம்ம எப்படி வந்து ஹேஷ்டாக் கொடுக்குறது, எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறதுக்கே வந்து அந்த 1 மந்த் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கூடும் அப்படின்றதே நெக்ஸ்ட் மந்த் தெரிஞ்சிது, செகண்ட் மந்த்து. ஸோ தேர்ட் மந்த் வந்து 1 மாதத்துல வந்து அது 2 தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 3ஆவது மாதத்தில் வந்து டக்குன்னு வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு டெய்லி வந்து 100 கூட ஆரம்பிச்சிது, அப்புறம் 150 கூட ஆரம்பிச்சிது. அப்படியே 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்படியே டக்குன்னு 1 மாதத்துல ஏறிடுச்சு. அதே எனக்கு வந்து என்னடா இது வந்து நம்ம 10 மாதம் 1 வருஷம் ஆகும் இது இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படியே வந்து அந்த ஒரு கடைசி இந்த மாதம் வந்து 1 மாதம் தான் எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணணும், இந்த டைமில் அப்லோட் பண்ணணும், ஸோ ஹேஷ்டாக் கொடுக்கணும், இந்த ஹேஷ்டாக் கொடுத்தா இப்படி ரீச் ஆகுது அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஒரு நாள் விட்டு இப்படி அப்லோட் பண்ணேன். இப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து 1 மாதத்துலேயே வந்து ரீச் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு டெய்லி வந்து 150 200 வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே டக்குன்னு கூட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 100 வாட்ச் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்த உடனே இன்னும் 100 வாட்ச் ஹவர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200 300 அப்படின்னு கூடி டக்குன்னு எனக்கு 1 மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நாளுக்குள்ளேயே வந்து மானிட்டேஷன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் பக்கத்துலேயே ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆன் ஆயிருக்கு. மானிட்டேஷன் ஆன் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேறு எந்த வீடியோ தேவைன்னு சொல்கிறேன். பட் ஆனால் என்னோடய மானிட்டேஷன் ஆன ஜான்வரி அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னடா நம்மளுக்கு பைசா ஏற மாட்டுக்கு, நம்மளுக்கு அமௌண்ட் ஏற மாட்டுக்கு அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது 2 நாள் ப்ராசஸில் இருந்துச்சு. அது நம்மளுக்கு தெரியாமல், ஸோ நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆன் ஆச்சா நான் எப்படி ஆன் பண்ணுறது தெரியாமல் அது ஒரு சைடு முழிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு யூடியூப் பார்த்து இந்த மாதிரி நிறையா ஒரு சில பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம
அதெல்லாம் பண்ணும்போது வந்து ஸோ நம்மளுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் ஓலை அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்து நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கல, வியூஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் பின்வாங்கிறாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது யூடியூப்குள்ளேயே தேடுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சில ஐடியா இருக்கும். அதை வச்சியும் சில பேர் யூடியூப்லேயும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கொடுக்காங்க. அதையும் வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம், நல்ல ஒரு வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து ரெகுலராக நீங்கள் டெய்லி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிகினர்ஸ் தானே, அப்போது வந்து நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணோன்னா நம்ம டெய்லி நம்மளோட வீடியோ வந்து அவ்வளோவா ரெகுலராக வாட்ச் பண்ண மாட்டேங்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இந்த லாங் வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த லாங் வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 1000 வியூஸ், இப்போ இன்றைக்கி ஒரு 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா நாளைக்கும் போகும் 2000 வியூஸ். நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு மறுநாள் வந்து அப்படியே அப்லோட் பண்ணும்போது இந்த போட்ட வீடியோ வந்து அப்படியே நின்றுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் அது வந்து அப்படி தான் பழகினேன். ஸோ டெய்லி வீடியோ போட்டுருந்தேன், யாருமே பார்க்கலாம். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். லாஸ்ட் வந்து இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கடைசி ஒரு மாதம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறது, ஹேஷ்டாக் கொடுக்குறது, இந்த டைமில் போடுவோம், இப்படி தம்ப்நெயில் வைப்போம் அப்படின்னு அதை அந்த 2 மாதம் நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த 1 மாதத்தில் பண்ணேன். அந்த 2 மாதமும் எனக்கு ஒரு வாட்ச் ஹவர்ஸ் கூட வந்து ஏறவே இல்லை. 1, 2 இப்படி தான் எனக்கு ஏறிச்சு. வாட்ச் ஹவர்ஸை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஸோ ஆனால் அந்த கடைசி மாதம் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணும்போது சூப்பராக வந்து எனக்கு ஒரு ரீச் கிடச்சிது, ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிது. சப்ஸ்கிரைபருமே டக்குன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ வந்து எல்லாருமே நினைப்பாங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சா தான் நம்மளுக்கு உள்ள காசு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். நம்ம மானிட்டைசேஷனுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும், நம்மளோட மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆயிரும். நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்க தான். அதுக்காண்டி யாரும் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது, எப்படி நம்ம வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம். சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சி பார்ப்பாங்களோ அப்படி தெரியாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. அதனால் யாருமே வந்து நீங்கள் கவலைவே படாதீங்க. ஸோ நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, சக்ஸஸாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் மானிட்டைசேஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இமெயில் ஐடிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து ஒரு பிகினராக இருந்து எனக்கு எப்படிலாம் டவுட் வந்துச்சோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து எப்படி வந்து கூகுள் ஆட்சன்ஸை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. அது செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்லாம் வந்து எனக்கு எப்படி வந்து இப்படி ஆச்சு அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியாதுல்ல, டக்குன்னு வந்தோடனே எனக்கு ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. நான் வாட்டுக்கு அப்ளை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு சிக்கலாயிருச்சு. ஸோ அந்த என்ன சிக்கலாயிருச்சு அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ டவுட் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து இதுதான் பண்ணேன், இதுதான் எங்களோட இதாச்சு அப்படின்றதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும் அப்படி சொன்னிங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். உங்களை டவுட்டை பூரா நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு, ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.